இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாட்களிலே வாலிபர்களுடைய சக்தியை இந்த உலகம் அநேக விதமான தவறான வழிகளிலே அவர்களுடைய பலத்தை செலவிட பண்ணத்தக்கதான அநேக சதிமுறைகளை சொல்லி கொடுக்கிறது என்றே சொல்ல வேண்டும். உலகத்திலே அநேக அந்த வீடியோ கேம்கள் அப்படியே விலகாமல் இருந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு மொபைல்களில் அத்தனையான காரியங்களை உருவாக்கி வாலிபர்களினுடைய பலனை அழித்து அவர்களை செயலாற்ற முடியாதபடி இன்றைக்கு சத்துருவானவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் வேதம் அந்த வாலிபர்களுக்கு ஒரு அழகான ஒரு அழைப்பை எந்த நாட்களுக்கு முன்பாக வர வேண்டும் என்கிறதை கொடுக்கிறதை நாம் பிரசங்கியினுடைய புஸ்தகத்திலிருந்து பார்க்கலாம். பிரசங்கி 12ஆம் அதிகாரத்தில், நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை, தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும் சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படாததற்கு முன்னும் மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராததற்கு முன்னும் வீட்டு காவலாளிகள் தள்ளாடி பலசாலிகள் கூனிப்போய் எந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதினால் ஓய்ந்து பலகனி வழியாய் பார்க்கிறவர்கள் இருண்டு போகிறதற்கு முன்னும் எந்திர சத்தம் தாழ்ந்ததினால் தெரு வாசல்கள் கதவுகள் அடைபட்டு குருவியின் சத்தத்துக்கும் எழுந்திருக்க வேண்டியதாகி கீத வாத்தியம் கன்னிகைகளெல்லாம் அடங்கி போகாததற்கு முன்னும் மேட்டுக்காக அச்சமுண்டாகி வழியிலே பயங்கள் தோன்றி வாதுமை மரம் பூ பூத்து வெட்டுக்கிளியும் பாரமாகி பசிதீபனமும் அற்று போகாததற்கு முன்னும் மனுஷன் தன் நித்திய வீட்டுக்கு போகிறதினாலே துக்கம் கொண்டாடுகிறவர்கள் வீதியிலே திரியாததற்கு முன்னும் வெள்ளி கயிறு கட்டுவிட்டு பொற்கிண்ணி நசுங்கி ஊற்றின் அருகே சால் உடைந்து துறவண்டலை உருளை நொறுங்கி இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்திலே நினை. இன்றைக்கு உலகம் அநேக சதி திட்டங்களை தீட்டி மனிதனுடைய வாழ்க்கையை அழிக்க நினைக்கிற அந்த நேரத்தில், வாழ்வினுடைய கடைசி பகுதியிலே சூரியன் அந்தகாரப்படுகிற நேரத்தில், சந்திரன் ஒளிகொடாத நேரத்தில், இந்த பூமி அழியப்போகிற அந்த நேரத்தில் நான் ஆண்டவரிடத்தில் வந்து விடுவேன் என்று சொல்லாதபடி இங்கே ஒரு எச்சரிப்பான காரியங்கள், ஒரு தனி மனிதனுடைய அவனுடைய உடம்பில் காணப்படக்கூடிய பலவீனங்கள், வருகிற நாட்களிலே ஒவ்வொரு நாளும் உண்டாகக்கூடிய பலவீனங்களை காட்டி இங்கே பிரசங்கி அருமையாய் பிரசங்கிப்பதை நாம் பார்க்க முடியும். வீட்டு காவலாளி என்பதை குறிக்கிறது கரங்கள். நம்முடைய உடம்பை பாதுகாப்பதற்கென்று கொடுக்கப்பட்டவைகள் வீட்டு காவலாளிகள் என்று சொல்லப்படுகிறது. அந்த வீட்டு காவலாளிகள் அவர்கள் தள்ளாடி, நம்முடைய கைகள் தள்ளாடுகிறதற்கு முன்பாக, பலசாலி என்பது நம்முடைய கால்களையும் நம்முடைய தோள்களையும் குறிக்கிறது. பலசாலிகள் கூனி போய், நம்முடைய கால்களும் தோள்களும் கூனி போகிறதற்கு முன்பும் எந்திரம் அரைப்போர் என்று சொல்லப்படுகிறது. எந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதினால் ஓய்ந்து என்பது பற்களை குறிக்கிறது. நமக்கு எந்திர கற்களாய் கொடுக்கப்பட்ட பற்கள் நாளடைவில் அவைகள் விழுந்து அதனுடைய எண்ணிக்கை குறைவதை இங்கே வேதம் சொல்லுகிறது. பலகனி வழியாய் பார்க்கிறவர்கள் இருண்டு போகாததற்கு முன்பு நம்முடைய கண்களினுடைய ஒளியை குறிக்கிறது. நாட்கள் செல்ல செல்ல நம்முடைய கண் பார்வைகள் மங்குகிறதை குறிக்கிறது. அடைபட்ட வாசல் கதவுகள் என்று சொல்லப்படுகிறது. காது கேட்காத ஒரு நிலைமை, காது மந்தமாகிற ஒரு நிலைமையை குறிக்கிறது. எந்திர சத்தம் தாழ்ந்ததினால் தெரு வாசல்களின் கதவுகள் அடைபட்டு குருவியின் சத்தத்துக்கும் எழுந்திருக்க வேண்டிய காலம். எந்திர சத்தம் தாழ்வது என்பது நம்முடைய நாவு குளறுகிறதை குறிக்கிறது. குருவியின் சத்தத்துக்கும் எழும்புகிறது என்பது வயதானவர்கள் ஒரு சின்ன சத்தத்துக்கு கூட எழும்பி விடுவார். இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், தூக்கமின்மை, தூக்கமே வரல அப்படின்னு சொல்லுகிற நாட்கள் வருகிறதற்கு முன்னும் கீத வாத்திய கன்னியர்கள் என்று சொல்லப்படுகிற கன்னிகைகளெல்லாம் அடங்கி போவதற்கு முன்னும்னா நம்முடைய குரல் வளையத்தை அது குறிக்கிறதாக இருக்கிறது. மேட்டுக்கு அச்சமுண்டாகி வழியிலே பயங்கள் தோன்றி, வழியிலே பயங்கள் தோன்றுதல், மேட்டுக்கு அச்சமுண்டாதல் என்றால் ஒரு சின்ன படிக்கட்டு ஏறுகிறதற்கும் ஒரு சின்ன மேடான ஒரு பகுதியில் ஏறுகிறதற்கும் நமக்கு வயதாகும் பொழுது அத்தனையாய்
அச்சம் உண்டாகக்கூடியதை நாம் பார்க்கிறோம். அப்படி உண்டாகி வாதுமை மரம் பூ பூத்தல் என்பது நமக்கு தோன்றுகிற நரையை குறிக்கிறது. வயதாகும் பொழுது நரைமயிர் தோன்றுகிறதை குறிக்கிறது. வெட்டுக்கிளி பாரமாதல் அப்படின்னா ஒரு வெட்டுக்கிளியே பாரமாகிறது அப்படின்னா அதற்காக அவர்கள் காலூன்றி அந்த தடி ஊன்றி நடப்பதை குறிக்கிறது. பசி தீபனம் அற்றுப்போதல் என்பது பாலுணர்வு இன்ப உறவு அற்றுப்போதலை குறிக்கிறது. நித்திய வீடு செல்லுதல் அது மரண பயணத்தை குறிக்கிறது. அதே போல் கடைசி காலத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள் வெள்ளிக்கயிறு கட்டுவிட்டு எல்லா விதமான உடம்பினுடைய எல்லா அந்த கட்டமைப்புகளும் கட்டுவிட்டு பொற்கிண்ணி நசுங்கி ஊற்றின் அருகே சால் உடைந்து துறவண்டையிலே உருளை நொறுங்கி இது மனிதனுடைய சாவின் கடைசி விளிம்பான பகுதியை குறிக்கிறது. இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறதே. இந்த கடைசி நாட்கள் வரையிலும் உன் வாழ்க்கையை விட்டு கொடுத்து விடாத வாலிபனே, உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகர் உன்னை உருவாக்கினவர் உனக்காக ஜீவனை கொடுத்த அந்த இயேசுவை நினை என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு நம்மை ஒப்பு கொடுத்து வாழுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக இப்படிப்பட்ட பொல்லாங்கான காரியங்கள் இப்படிப்பட்ட கொடுமையான நாட்கள் நமக்கு வருகிறதற்கு முன்பாக ஆண்டவரிடத்தில் சேர்ந்து அவருக்காக எதையாயிலும் கிரியைகளை செய்ய முடியும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வாலிப நாளில் உன் தேவனை தேடி ஓடி வா, பாவி உன்னை அழைக்கிறார் இயேசு ராஜர்.